ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம். யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 14 பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதம் 4. சதுர்யுகாந்தே காலேன கிரஸ்தான் ஸ்ருதி கணான் யதா தபசா ரிஷயோ அபஷ்யன் யதோ தர்ம சனாதன. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சதுர்யுக அந்தே ஒவ்வொரு சதுர்யுகத்தின், சத்ய துவாபர திரேதா மற்றும் கலியுகத்தின் முடிவிலும், காலேன காலப்போக்கில், கிரஸ்தான் மறைந்து விடுவதால், ஸ்ருதிகணான் வேத உபதேசங்கள், யதா அவ்வாறு, தபசா தவத்தினால், ரிஷய பெரும் முனிவர்கள், அபஷ்யன் துஷ்பிரயோகத்தை கண்டு, யத எங்கிருந்து, தர்ம வர்ணாசிரம கடமைகள், சனாதன நித்தியமான. டிரான்ஸ்லேஷன். ஒவ்வொரு சதுர் யுகங்களின் முடிவிலும் பெரும் முனிவர்கள் மனிதகுலத்தின் நித்தியமான வார்ணாசிரம கடமைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதைக் கண்டு மத கொள்கைகளை மீண்டும் ஸ்தாபிக்கின்றனர். பர்பட் பை ஷில பிரபா, ஜெய் ஷில பிரபா. இந்த ஸ்லோகத்தில் தர்ம மற்றும் சனாதன என்னும் சொற்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும். சனாதன என்றால் நித்தியமான என்றும், தர்ம என்றால் வார்ணாசிரம கடமைகள் என்றும் பொருள்படும். சத்திய யுகத்திலிருந்து கலியுகம் வரை மத கொள்கைகளும் வார்ணாசிரம கடமைகளும் படிப்படியாக சீரழிந்து போகின்றன. சத்திய யுகத்தில் மத கொள்கைகள் வழி பெறலாமல் முழுமையாக பின்பற்றப்படுகின்றன. ஆனால் திரேதா யுகத்தில் இந்த கொள்கைகள் எப்படியோ அலட்சியம் செய்யப்பட்டு மத கடமைகளில் 3/4 பகுதி மட்டுமே தொடர்கிறது. துவாபர யுகத்தில் மத கொள்கைகளில் பாதி பாகம் மட்டுமே தொடர்கிறது. மேலும் கலியுகத்தில் மத கொள்கைகளில் 1/4 பகுதி மட்டுமே தொடர்கிறது. இதுவும் படிப்படியாக மறைந்து வருகிறது. கலியுகத்தின் இறுதியில் மத கொள்கைகள் அல்லது மனிதகுலத்தின் வார்ணாசிரம கடமைகள் ஏறக்குறைய முற்றிலும் அழிந்து விடுகின்றன. உண்மையில் இக்கலியுகத்தில் நாம் 5000 ஆண்டுகள் மட்டுமே கடந்து வந்துள்ளோம். ஆனாலும் சனாதன தர்மத்தின் வீழ்ச்சி கவனத்தை பெரிதும் கவரக்கூடியதாக, அபாயகரமாக இருக்கிறது. ஆகவே சனாதன தர்மத்தை உறுதியாக பின்பற்றி முழு மனித சமுதாயத்தின் நன்மைக்காக மீண்டும் அதை ஸ்தாபிக்க முயல்வதே புண்ணிய புருஷர்களின் கடமையாகும். இந்த கொள்கைக்கு ஏற்பவே கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 14 பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதம் 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய், பிரபுபாதுக்கு ஜெய்.